ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஜூலை 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கிராமப்புறங்களில் உள்ள சிறு விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்களுக்கு கடன், வங்கி வசதிகளை வழங்குவதற்காக இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு எது? பிராந்திய கிராமப்புற வங்கிகள், ஆர்ஆர்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1975 அக்டோபர் 2. இது எக்கனாமிக்கலில் வங்கிகள் லெசனில் வந்து இந்த கொஷின் இருக்கும். இது வந்து நம்ம ஜிகே நாலேஜாகவும் நம்ம பார்க்குறோம். கிராமப்புறங்களில் உள்ள சிறு விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்களுக்கு கடன், வங்கி வசதிகளை வழங்குவதற்காக 1975 அக்டோபர் 2 வந்து இந்த ஆர்ஆர்பியை வந்து தோற்றுவித்தாங்க. அடுத்து, விபிஜி ராம்ஜி திட்டத்திற்காக தமிழகம் ஒதுக்கியுள்ள நிதி எவ்வளவு கோடி? 12,642 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் மத்திய அரசினுடைய பங்களிப்பு தொகை 7,585 கோடி வந்து மத்திய அரசினுடைய பங்களிப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 60:40, அதாவது மத்திய அரசு வந்து 60% தரணும், மாநில அரசு வந்து 40% போட்டு தான் வந்து அவங்களுக்கான ஊதியம்லாம் வந்து தருவாங்க. இப்போ இந்த புதுசாக வந்திருக்க விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு வந்து முதல்வர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. 75:25 வந்து நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விபிஜி ராம்ஜிலேயே வந்து 60:40 தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை வந்து பார்த்தோம்னா 75:25 வந்து மாற்றுங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு தமிழகம் ஒதுக்கியுள்ள நிதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 12,642. மத்திய அரசினுடைய பங்களிப்பு 7,585 கோடி. அடுத்து, தமிழக அரசு பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1976 பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து, ஐநா தரவுகளின்படி கப்பல்களில் பணியாற்ற அதிக எண்ணிக்கையிலான மாலுமிகளை அனுப்பும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடத்துல இருக்கு. யாருடைய தரவுகளின் படி பார்த்தோம்னா ஐநாவோட டேட்டா படி கப்பல்களில் பணியாற்ற அதிக எண்ணிக்கையிலான மாலுமிகளை அனுப்பும் நாடுகளினுடைய பட்டியலில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. அடுத்து, தென்மேற்கு பருவக்காற்று அதிவேகமாக வீசி வருவதால் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? தமிழ்நாடு தான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக வீசுறதுனால காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறாங்க. கிரிட் இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழகத்தில் ஒரே நாளில் மட்டும் 109.32 மில்லியன் யூனிட் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம் தான் வந்து காற்றாலை மூலமாக வந்து மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல ஆந்திர பிரதேசம் தான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஒன்றுக்கு 50.09 மில்லியன் யூனிட் வந்து உற்பத்தி செஞ்சாங்க. செகண்ட் பிளேஸில் கர்நாடகா வந்து 47.93 மில்லியன் யூனிட் வந்து உற்பத்தி செஞ்சாங்க. தற்போது இந்த இரண்டு மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்காங்க. அதுவும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 109.32 மில்லியன் யூனிட் காற்றாலை வந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க. தமிழகத்தினுடைய மொத்த காற்றாலை உற்பத்தி திறன் எவ்வளோ அப்படின்னா 9,495 மெகாவாட் தான் வந்து தமிழகத்தினுடைய மொத்த காற்றாலை உற்பத்தி திறன். அடுத்து, T20 கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்தியாவிலிருந்து முதலிடம் பெற்றவர் யார்? இஷான் கிஷன் அப்படின்றவர் தான் வந்து T20 கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்தியாவிலிருந்து முதலிடம் பெற்றிருக்காரு. இவர் 876 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்த அபிஷேக் சர்மா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தார். அவரை பின்னுக்கு தள்ளி, அதாவது அவர் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸோடு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 869 பாயிண்டோடு இருக்காரு. இஷான் கிஷன் வந்து பார்த்தோம்னா 876 பாயிண்ட்ஸ் பெற்று ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அபிஷேக் சர்மா செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அடுத்து, பன்னாட்டு சுற்றுலா பயணிகளை கவர என் நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. கூகுள் இந்தியா நிறுவனத்துடன் தான் வந்து சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக மத்திய அரசு வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து, இந்திய ராணுவத்தில் 31வது தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஜெனரல் தீரத் சேத் அப்படின்றவங்க தான் வந்து இந்திய ராணுவத்தினுடைய 31வது தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காங்க. 30வது யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உபேந்திர திவேதி அப்படின்றவங்க தான் வந்து இந்திய ராணுவத்தினுடைய 30வது தலைமை தளபதியாக இருந்தாங்க. அடுத்து, கடந்த 14 ஆண்டுகளில் ஜூன் மாதத்தில் தாழ்வு பகுதி உருவாகாத ஒரு ஆண்டாக எந்த ஆண்டு பதிவாகி உள்ளது? 2026 ஜூன் தான் வந்து கடந்த 14 ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து எந்த ஒரு காற்று தாழ்வு பகுதியும் உருவாகாத ஒரு ஆண்டாக வந்து இந்த ஆண்டை அனுசரிச்சிருக்காங்க. இதற்கு முன்னதாக கடந்த 2012ஆம் ஆண்டில்தான் ஜூன் மாதத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏதும் உருவாகாமல் இருந்தது. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா இப்போ 2026 ஜூன் மாதத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு
ஒரு பகுதி கூட உருவாகவே இல்லை. அடுத்து, எந்த மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் வந்து பார்த்தோம்னா மராத்தி மொழியை கட்டாயமாக்கியிருக்காங்க. அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை வந்து இந்த மராட்டி மொழியை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. மராத்தி மொழியையும் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவின் பாரம்பரியத்தையும் மேம்படுத்துவதில் அரசு உறுதியாக உள்ளது. அதனை முன்னிட்டு தான் வந்து பார்த்தோம்னா 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழி வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.